கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுதும் குடும்ப ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் கிறிஸ்து இயேசுவை அறிய வேண்டும் என்பதுதான் நம் தேவனுடைய பிதாவுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்காக தான் தன் மடியிலிருந்த சொந்த குமாரனை நமக்கு அவர் பலியாக கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் விலக்கி அவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று படைக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் அவருடைய சமூகத்தில் நின்று அவரை துதிக்கும்படியாக நாம் அந்த பரம கானானுக்குள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் குமாரனை கொடுத்தவர். நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க அவர் விருப்பம் கொள்ளுகிறார். உங்கள் கணவனை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். உங்கள் மனைவியை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். உங்கள் பெற்றோரை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நிச்சயமாகவே அவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளின் ரட்சிப்பை அவர் விரும்புகிறார். உங்கள் குடும்ப நபர்களின் ரட்சிப்பை அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நீங்கள் ஆழமா என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள், கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள். உங்கள் பிள்ளைகளை மீட்க, உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் கொண்டு வர நீங்கள் அநேக முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, உங்கள் பலத்தில் அல்ல, வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே அது ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னோடு இணைந்து ஜெபிக்க விருப்பப்படுகிற வாஞ்சிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதம் நடந்தே தீரும். பிரியமானவர்களே, ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது விடுதலை உண்டாகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 இப்படி பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, சகேயு என்கிற அந்த மனுஷனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் ஆர்வம் உண்டாயிற்று. கிறிஸ்து இயேசுவை எப்படியாவது நான் காண வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவனுக்குள் வருகிறது. இந்த கிறிஸ்து இயேசுவை காணும்படி அவன் கூட்டத்தின் மத்தியில் போகிற பொழுது அவன் குள்ளனாயிருந்தபடியினாலும் அவனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் சாபத்துக்குரியவன் என்று சொல்லி, அவன் வரி வசூல் பண்ணுகிறதுனாலே நியாயப்பிரமாணத்தின்படி அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனை ஒருவரும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிந்தபடியினாலே அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே ஒளிந்து கொண்டு இந்த கிறிஸ்து இயேசுவை அவன் காண விரும்பினான். பிரியமானவர்களே, என் இயேசு அந்த தெருவுக்குள்ளே அவர் வருகிறார். அவன் இருக்கும் இடத்திற்கு அவர் தானாகவே வருகிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் வாஞ்சையோடு தாகத்தோடு அவர் எப்படிப்பட்டவரோ, பாவியாகிய என்னையும் ஏற்றுக்கொள்ளுவாரா, என்னை அவர் ரட்சிப்பாரா, என்னை மீட்பாரா என்று சொல்லி அவனுக்குள் இருந்த அந்த ஏக்கமும் நம்பிக்கையும் கிறிஸ்து இயேசுவை ஈர்த்தது. பிரியமானவர்களே, என் இயேசு அந்த அத்தி மரத்தின் கீழ் நின்று, அந்த காட்டத்தி மரத்தின் கீழே அவர் நின்று கொண்டு சகேயுவை பார்த்து அவர் கூப்பிட்டாராம், சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. அவன் விருப்பம் என்னவென்று சொன்னால் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே அவனுடைய விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றினார். பாருங்கள், அவன் அவரை அழைத்து கொண்டு போகிறான். அழைத்து கொண்டு போகும் பாதையிலே தானே அவன் தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கை செய்கிறான். நான் யாரிடத்திலாவது அதிகமாய் நான் வரி வசூலித்திருப்பேன் என்று சொன்னால் அவர்களுக்கு 4 மடங்காக திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானாம், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான், அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் இதை ஆழமாக தியானித்து என்னோடு கூட ஜெபிக்க நீங்கள்
முயற்சி செய்யுங்கள் பிரியமானவர்களே. பாருங்கள், சகேயு வீட்டுக்குள் அழைத்து சென்ற பொழுது என் ஆண்டவராக இயேசு கூட சென்றார். பிரியமானவர்களே, அவனோடு கூட அமர்ந்து போஜனம் பண்ணினார். அங்கே என் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சகேயுவே, உனக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொல்லவில்லை. அழைத்து கொண்டு வந்தது நீதான், என்னை தேடி வந்தது நீதான், ஆகவே உனக்கு ரட்சிப்பு என்று சொல்லவில்லை. என் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, விசுவாசித்து அவரை தன் இருதயத்திலே விசுவாசித்து அறிக்கை செய்கிற பொழுது முழு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது, மீட்கப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பத்துல ஒருவேளை பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் சகோதரர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேளுங்கள் பிரியமானவர்களே. நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துல இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு வரும் என்பது விசுவாசமாய் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, யோசுவா சொல்லுகிறான் பாருங்கள், யோசுவா 24:15 சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். பிரியமானவர்களே, அவன் ஜெபத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். பிரியமானவர்களே, எப்படி யோசுவா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறானோ, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, நிச்சயமாகவே இந்த நேரத்திலும் கூட நீங்கள் அதை விசுவாசியுங்கள். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ராஜா, இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு என் கணவர், என் பிள்ளைகள், என் மனைவி, என் குடும்ப உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் தேவநீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரா, உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுவதில்லை. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் தருகிற தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் வருகிற பொழுது விடுவிக்கிறீர், அவர்களை ரட்சிக்கிறீர், மீட்கிறீர் அப்பா, நம்பிக்கையை கொடுக்கிறீர், பாதுகாக்கிறீர் சுவாமி. உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை, உம்மை போல் ஒரு இரட்சகரும் இல்லை அப்பா, எங்களை விடுவிக்க. இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை, தேவ மகிமை இந்த நேரத்தில் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்க கடவுளப்பா. அளவில்லாத தேவ பிரசனம் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். தேவ மகிமை அவர்கள் இருக்கிற இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றல் வல்லமையும் இப்பொழுதே செயல்படட்டும் சுவாமி. ராஜா, இந்த ஆவியானவர் செயல்படுகிற பொழுது, இந்த ஆவியானவர் அசைவாடுகிற பொழுது அந்த இடம் மாறுகிறது, ஒழுங்கீனமாக இருக்கிறது, ஒழுங்காய் மாறுகிறது சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அங்கே விடுதலை உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்களே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த நேரத்தில் தானே இந்த ஜெபத்தை கேட்டு தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் உறவினர்களுக்காக கண்ணீரோடு நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் என் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இப்பொழுதே ரட்சிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற பொழுதே அப்பா, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியாதபடி அடைக்கப்பட்ட அந்த இருதயத்துல என் தேவன் அப்பா நீர் விடுதலையை கொண்டு வருவீராக. அடைக்கப்பட்ட அத்தனை இருதயத்தின் வாசல்களும் இயேசுவின் நாமத்துல திறக்கப்பட கடவுள். சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எவ்வளவோ சுவிசேஷங்களை சொல்லி பார்த்தாச்சு, எவ்வளவோ இடங்களுக்கு அழைத்து சென்றோம், எத்தனையோ ஆலயங்களுக்கு அழைத்து சென்றோம், எத்தனையோ பிரார்த்தனை கூட்டங்களுக்கு அழைத்து சென்றோம். ஆனாலும் விடுதலை இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு நின்று கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த ஜெபத்தை என்னோடு ஏறெடுப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், நீர் ஜெபங்களை கேட்கிறவர் அப்பா, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர், ஒருவரையும் கைவிட மாட்டீர் சுவாமி. யாருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ
அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே என் தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் நீர் அசைவாடணும் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தானே வல்லமையாய் செயல்படுகிறவர். ஹல்லேலூயா. கட்டுகளை அறுக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர் அப்பா. நீர் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, என் தேவ வல்லமை இப்பொழுதே அவர்களை தொடட்டும். ஹல்லேலூயா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நீ போ, உன் பிள்ளை சுகமா இருப்பான். நீ போ, உன் மகள் பிழைத்திருப்பாள். நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாயிருப்பான் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பி போன ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். நீர் வசனத்தை அனுப்பி விடுதலையை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறீர் சுவாமி. உடைய வார்த்தை புறப்பட்டு போகிற பொழுது ஹல்லேலூயா, மரித்து 4 நாள் அழுகி போன சரீரத்தையே உயிரோடு எழுப்பி கொண்டு வரும் என்று சொன்னால், இயேசுவே இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில தானே அப்பா இந்த ஜெபமானது ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. அடைபட்டு கிடக்கிற இருதயம் திறக்கணும் அப்பா. மரித்து போன இருதயத்துக்குள் ஒரு ஜீவன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகணும். ஜெபிக்கிற இந்த வேளையில் அப்பா யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு வரட்டும், விடுதலை வரட்டும் அப்பா. கிறிஸ்து இயேசு நீர்தாமே அவர்கள் மனக்கண்களை நீர் திறப்பீராக சுவாமி. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்னீரே அப்பா. இப்பொழுதே குடும்பங்களுக்கு ரட்சிப்பு, இப்பொழுதே வீட்டாருக்கு ரட்சிப்பு, இப்பொழுதே அப்பா மீண்டுமாய் சுவாமி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு. ஜெபிக்கிற இந்த வேளையில் அப்பா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்படுவார்களாக, மீட்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுதான் தெய்வம் வந்து அறிக்கை பண்ணத்தக்கதாக இப்பா இந்த நேரத்துல தானே சுவாமி உங்க வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு மிக சமீபமாக இருக்கிறதே. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கும் காலம் அல்லவா இது. இது கிருபையின் காலம் அல்லவா சுவாமி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவங்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர். எப்படிப்பட்ட பாவ சேற்றில விழுந்து கிடந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் தந்து அப்பா ஹல்லேலூயா இருளில் இருக்கிற ஜனங்களை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறீர் அப்பா. திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒருவனை நீர் தேடுகிறீர். என் கிறிஸ்து இயேசு நீர்தாமே அந்த திறப்புல நின்று நீர் எங்களுக்காக ஜெபிக்கிறவரா. எங்களுக்காக பரிந்து பேசும் பரிசுத்த ஆவியானவர், எங்களை விடுவிக்கிற தேவ ஆவியானவர், நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற எங்கள் அன்பு பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே அப்பா குடும்பத்துல ரட்சிப்பு, விடுதலை, மீட்பு உண்டாகட்டும் சுவாமி. பிசாசின் கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள், சத்ருவின் தந்திர மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகி போகட்டும் அப்பா. ரட்சிக்கப்பட முடியாதபடி இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற பிசாசுகள் எல்லாம் விலகட்டும். இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் விலகட்டும். மாய மந்திரம், மாந்திர தந்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால செயலற்று போக கடவுள் சுவாமி. இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற அத்தனையும் இப்பொழுது திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். வல்லமை உம்மிடத்தில் இருக்குது சுவாமி. ஒருவரும் பூட்ட விடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவராம். ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் கொண்ட ஒருவரே என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சுவாமி. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற என் ஆண்டவரே, இப்பொழுதே பிள்ளைகளின் கடினமான இருதயங்கள் உடைக்கப்படட்டும் சுவாமி. இயேசுவை அறிய வேண்டும் என்கிற ஆர்வம் உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பை குறித்து அப்பா விடுதலையின் சத்தங்கள் பிள்ளைகளின் காதுகளிலே தொனிக்கட்டும், இருதயத்திலே தொனிக்கட்டும், சிந்தையிலே தொழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இருதயம் அடைப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே திறக்கப்பட கடவுள். இயேசுவே இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக அங்கலாய்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் நாமத்தினாலே கூப்பிடுகிற பொழுது நான் இறங்குவேன் என்று சொன்னேன். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்னீங்களே சுவாமி. இந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நாங்கள் கேட்கிறோம். பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. என் கணவர் ரட்சிக்கப்படட்டும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நான் கேட்கிறேன். என் மனைவி ரட்சிக்கப்படட்டும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நான் கேட்கிறேன். என் உற்றார் உறவினர் ரட்சிக்கப்படட்டும். என் பெற்றோர் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. இப்பொழுதே இந்த வேளையில தானே விடுதலை உண்டாகட்டும். ஜெபிக்கிற பொழுதே தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக உணர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இப்பொழுதே தேவ மகிமை இறங்குகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கட்டுகள் அறுபடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பொல்லாத ஆவிகள் விலகுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வெளிச்சம்
வரட்டும் இனி இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய இருதயத்தை ரட்சிப்பு என்கிற அந்த ஒளி வீசட்டும் அப்பா, ஒளி வீசட்டும். ரட்சிப்பு என்கிற ஒளி வீசட்டும், இருதயத்தில் ரட்சிப்பு என்கிற ஒளி வீசட்டும். சிந்தை மாறக்கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக இப்பொழுதே அற்புதத்தின் கரத்தை என் தேவ ஆவியானவர் நீட்டுவீராக. விடுதலையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்களாக. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற பிசாசுகள் ரட்சிக்க முடியாதபடி ஹல்லேலூயா அடைத்து வைத்திருக்கிற அத்தனை தடைகளையும் இப்பொழுது நீர் விலக்குகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பிதாவாகிய தேவன் நீர் உன்னதத்திலிருந்து கவனிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிற இந்த வேளையில அப்பா விடுதலை உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்தார்கள், சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது பிள்ளையுடைய இருதயம் என்கிற அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடினமான இருதயங்கள் எல்லாம் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் அப்பா, உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மையே விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், குடும்பம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என் தேவன் நீர் கொடுக்கிறீர் அப்பா. இப்பொழுது இந்த ரட்சிப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. கிருபை வெளிப்படட்டும், சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா ஹல்லேலூயா அற்புத சாட்சிகளாய் தங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் விடுதலையாவதை காணட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நாளிலிருந்து மாற்றங்கள் நிச்சயமாகவே உண்டாக கடவுது நான் விசுவாசிக்கிறேன். என் தேவ ஆவியானவர் இருக்கிறியே செய்வீரப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே குடும்பங்களில ரட்சிப்புக்கு ஏற்ற விடுதலை உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அளவில்லாத சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின.